உங்களுக்கு பல ஆசைகள் இருக்கலாம், பல கனவுகள் இருக்கலாம். அதெல்லாம் நடக்கிறதுக்கு நீங்கள் லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்களா? அதில் இருக்க அஃபர்மேஷன்ஸ் எழுதுறது, விஷுவலைசேஷன் பண்ணுறது, அதெல்லாம் நீங்கள் பல மாதங்களாக நீங்கள் தொடர்ந்து எழுதிட்டுருக்கலாம். பல மாதங்களாக தொடர்ந்து விஷுவலைஸ் பண்ணலாம். அப்போது அது சீக்கிரமாக நடக்கணும் அப்படின்னா நான் சொல்ல போகிற விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் ஆசைப்படுற விஷயம் சீக்கிரமாக உங்கள் வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்கும். நான் ஜெயஸ்ரீ. ஐ எம் அ மைண்ட் கோச் அண்ட் ஹோப்பனோ ஹீலர் அண்ட் வெல்கம் டு மை சேனல் மைண்ட் மிராக்கிள். இது வரைக்கும் நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். அப்போ தான் வீடியோஸை தொடர்ச்சியாக உங்களால் பார்க்க முடியும். மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் ஆன் பண்ணிக்கோங்க. சரி, நீங்கள் பிரபஞ்சத்துக்கிட்ட நீங்கள் நிறைய உங்களுடைய கோரிக்கைகள்லாம் வைக்கிறீங்க. எனக்கு இதெல்லாம் நடக்கணும், அதெல்லாம் நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி. அது பொருளாதார வசதியாக இருக்கலாம், ஹெல்த்தாக இருக்கலாம், இல்லை எந்த மாதிரியான உங்களுக்கு தேவைகள் இருந்தாலும் அதுக்கான அஃபர்மேஷன்ஸு, அதுக்கான விஷுவலைசேஷன் இதெல்லாம் நீங்கள் ரெகுலராக பண்ணிகிட்ருக்கலாம். ஆனால் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், நீங்கள் எந்த மாதிரி அதை கம்யூனிகேட் பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய ஒரு விஷயம். கீ ஃபேக்டர் அப்படின்னு அதுதான். அது என்ன கம்யூனிகேஷன் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். அப்போது அவங்களுடைய நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணால் தானே உங்கள் ஃப்ரெண்டை நீங்கள் ரீச் பண்ண முடியும். யூனிவர்ஸை காண்டாக்ட் பண்ணுறதுக்கோட நம்பர் என்ன அப்படின்னா நம்மளுடைய எமோஷன்ஸ் தான். எந்த மாதிரியான எமோஷனில் இருந்தால் நம்ம யூனிவர்ஸை காண்டாக்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான ஒரு விஷயம். நீங்கள் அந்த விஷுவலைசேஷன் பண்ணுறீங்க, அஃபர்மேஷன்ஸ்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் நேரம் ஹாப்பியாக இருப்பீங்க, ரொம்ப ஒரு பாசிட்டிவாக ஃபீல் பண்ணுவீங்க, தன்னம்பிக்கையோடு இருப்பீங்க, ரொம்ப தைரியமாக இருப்பீங்க, கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை கொஞ்சம் நேரம் மனசில் இருக்கும். ஆனால் மற்ற நேரமெல்லாம் எப்படி இருக்கீங்க அப்படின்னு உங்களை நீங்களே கொஷின் கேட்டுக்கோங்க. மற்ற நேரம், அதாவது இந்த ப்ராக்டிசஸ்லாம் பண்ணுற நேரம் தவிர மற்ற நேரத்தில் நீங்கள் எந்த மாதிரியான மன உணர்வுகளோடு இருக்கீங்க அப்படின்னு பாருங்கள். மற்ற நேரத்தில் பாசிட்டிவாக இருக்கீங்களா, இல்லை நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் அதிகமாக இருக்குதா அப்படிங்கிறது தான். ஏன்னா ஃபீலிங்ஸ், அந்த இமோஷன்ஸ் அப்படிங்கிறது தான் உங்களையும் யூனிவர்ஸையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். நீங்கள் பாசிட்டிவாக இருக்கிறீங்க, ரொம்ப ப்ராமிசிங்காக மனசுக்குள்ளே நினைக்கிறீங்க, ரொம்ப தைரியத்தோடு இருக்கீங்க, தன்னம்பிக்கையோடு இருக்கிறீங்க, சந்தோஷமாக இருக்கீங்க, அப்புறம் எல்லாத்துக்கூடையும் ரொம்ப அன்பாக இருக்கிறீங்க, இந்த மாதிரி ஹை வைப்ரேஷனல் இமோஷன்ஸ் இதோடு நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அதுதான் யூனிவர்ஸையும் உங்களையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். யூனிவர்ஸ் வந்து நீங்கள் என்ன கேட்குறீங்க அப்படிங்கிறது அது கவனிக்காது. ஆனால் நீங்கள் எந்த மாதிரி மனநிலையில் இருக்கிறீங்கிறத தான் அது கவனிக்கும். அப்படிங்கிறது தான் லா ஆஃப் அட்ராக்ஷனோட மிகப்பெரிய ஒரு விஷயம். ஏன் அப்படின்னா, நீங்கள் எந்த மனநிலையில் அதிகமாக இருக்கீங்களோ அந்த மனநிலையை அதிகரிக்கக்கூடிய விஷயங்கள்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும். நம்ம அஃபர்மேஷன்ஸ் எழுதுகிறப்போ, விஷுவலைசேஷன் பண்ணுறப்போ கொஞ்சம் நேரம் சந்தோஷமாக இருந்துட்டு மற்ற நேரமெல்லாம் கொஞ்சம் கவலையாக, ரொம்ப ஒரு வருத்தமாக, இல்லை எப்போயோ நடந்த விஷயங்கள் நினச்சி புலம்பிக்கிட்டு அந்த மாதிரி நம்ம இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய ஃப்ரீக்குவென்சி அப்படிங்கிறது லோ வைப்ரேஷனல் ஃப்ரீக்குவென்சியோடு இருக்கும். அப்படி இருக்கிறப்போ நம்ம ஆசைப்படுற விஷயத்தை நம்மளே தடுத்து நிறுத்திடுறோம். ஏன்னா காலையில் கொஞ்சம் நேரம் நம்ம பாசிட்டிவாக கொஞ்சம் நேரம் நினைக்கிறோம், திரும்பி கொஞ்ச நேரம் அந்த ப்ராக்டிசஸ்லாம் முடித்த பிறகு திரும்பி நெகட்டிவாக நினைக்கிறோன்னா ரெண்டுமே நியூட்ரலைஸ் ஆகிடுது. அதனால தான் நம்ம எதிர்பார்க்குற விஷயங்கள் எத்தனை தடவை அஃபர்மேஷன்ஸ் எழுதினாலும் எத்தனை தடவை விஷுவலைசேஷன் பண்ணாலும் நடக்கிறதுக்கு லேட் ஆகிட்டே போகுது. சரி, இதுக்கு என்ன பண்ணலாம்? மனசை எவ்வளோ தூரம் மேக்ஸிமம் ஹை வைப்ரேஷனல் ஃப்ரீக்வன்சி இமோஷன்ஸோடு வைக்க முடியுமோ அவ்வளோ தூரம் வச்சா தான் நம்ம ஆசைப்படுற விஷயத்தை நம்மளால் அட்ராக்ட் பண்ண முடியும். சரி, இதெல்லாம் என்ன? அன்போடு இருக்கிறது, நன்றி உணர்வோடு இருக்கிறது, தைரியத்தோடு இருக்கிறது, தன்னம்பிக்கையோடு இருக்கிறதெல்லாம் எப்படி நம்ம அதிகரிக்கிறது? மனசில் பாசிட்டிவான இமோஷன்ஸை அதிகரிக்க என்ன பண்ணுறது அப்படின்னு சொன்னால் 3 விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். நம்பர் 1 என்ன அப்படின்னு சொன்னால் கிராட்டிடியூட் எழுதுறது. சரி, எழுதுறது மட்டும் போதுமா அப்படின்னா எழுதுறது மட்டும் கிடையாது, மற்ற நேரத்துலையும் அந்த கிராட்டிடியூட் ஃபீலிங்கோடு இருக்கிறது அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா கிராட்டிடியூட் எழுதுறது அப்படின்னா எல்லாருமே நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஐ எம் தேங்க்ஃபுல் டு திஸ் பர்சன், நான் ஐ தேங்க்யூ அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களுக்கு நம்ம தேங்க்ஸ் சொல்கிறோம். ஆனால் மற்ற நேரத்தில் நம்ம அந்த நன்றி உணர்வுங்கிறது நம்ம மனசில் இருக்கா அப்படிங்கிறது தான் முக்கியம். அந்த நன்றி உணர்வு எந்நேரமும் நம்ம மனசில் இருந்தது அப்படின்னா அது மிகப்பெரிய ஹை வைப்ரேஷனல் ஃப்ரீக்வன்சி இமோஷன். இது 1. 2வது, சரி அப்படியே நம்ம அடிக்கடி கொஞ்சம் கவலைப்படுறோம், எப்பயோ நடந்த விஷயங்கள் மனசுக்கு ஞாபகம் வருது, அதை நம்மளால் தவிர்க்க முடியல அப்படின்னா அதை தவிர்க்கிறதுக்கு, அதை நீங்கள் ஓவர் கம் பண்ணுறதுக்கு ஹோப்பனோபோனோ மெடிடேஷனை நீங்கள் தொடர்ந்து பண்ணலாம். ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ அண்ட் ஐ லவ் யூ அப்படிங்கிற 4 ஃப்ரேசஸ் அதை சொல்கிறப்போ உங்கள் மனசில் இருக்கிற நெகட்டிவ் இமோஷன்ஸ், நெகட்டிவ் தாட்ஸ், நெகட்டிவ் பிலீஃப்ஸ் அது கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். அது குறையுது அப்படின்னாலே மனசை உங்களால் பாசிட்டிவாக ஈஸியாக மாற்றிக்க முடியும். ஸோ இது 2வது. 3வது என்ன அப்படின்னு சொன்னால் ஜேர்னலிங் பண்ணுறப்போ நீங்கள் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் எந்த மாதிரியான மன உணர்வுகளோடு இருந்தீங்கன்னு உங்களால் கண்டுபிடிக்க முடியும். இல்லைன்னா ஒவ்வொரு நாளையும் நம்ம
நம்ம அது இக்னோர் பண்ணிகிட்டே இருப்போம். காலையிலேருந்து நைட் வரைக்கும் நம்ம சந்தோஷமாக இருந்தோமா, இல்லைன்னா கொஞ்சமாக வருத்தமாக இருந்தோமா, இல்லை நம்ம எந்நேரமும் கோவப்பட்டுட்டு இருந்தோமா. ஸோ எந்த மாதிரி மன உணர்வுகளோட அந்த த்ரூ அவுட் த டே நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு மிக ஈஸியான வழி என்னென்னா ஜர்னலிங் பண்ணுறது. காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும் எந்த மாதிரி இருந்தேன், மத்தியானத்துலேருந்து சாயந்தரம் வரைக்கும் அந்த மாதிரி இருந்தேன், சாயந்தரத்துலேருந்து நைட்டு தூங்க போகிற இந்த நிமிஷம் வரைக்கும் நான் இந்த மாதிரி இருந்தேன். இன் ஜென்ரலாக நம்முடைய மன உணர்வுகளை நம்மளால் அனலைஸ் பண்ண முடிஞ்சதுன்னு சொன்னால் நம்ம மோஸ்ட் ஆஃப் த டே எந்த மாதிரி மன உணர்வுகளை வச்சுருக்கிறோங்கிற ஐடியா நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ நம்ம ஒரு நாள் நம்ம ரொம்ப நெகட்டிவாக ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தோம்னா, சரி இனிமேல் நம்ம அப்படி இருக்கக்கூடாது, நாளையிலேருந்து நம்மளுடைய மன உணர்வுகளை மாற்றிக்கிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணணும் அப்படிங்கிற உணர்வு வந்து உங்களுக்கு வரும், அப்படிங்கிற ஐடியா உங்களுக்கு வரும். ஸோ அதன் மூலமாக உங்களுடைய மன உணர்வுகளை கண்காணிக்கிறது மூலமாக, அதை வாட்ச் பண்ணுறது மூலமாக எவ்வளோ தூரம் உங்களால் ஹை வைப்ரேஷனல் ஃப்ரீக்வன்சி எமோஷன்ஸில் வச்சுக்க முடியுங்கிறத உங்களால் ஃபாலோ பண்ண முடியும். ஸோ அதுக்கு தேவை இந்த 3 விஷயங்கள். நன்றியோடு எழுதுறது மட்டும் இல்லாமல் நன்றி உணர்வோடு இருக்கிறத அதிகரிக்கணும். 2வது, ஏதாவது நெகட்டிவ் இமோஷன்ஸ் வந்தால் ஹோப்போனோபோனோ மெடிடேஷன் பண்ணி அதை கிளியர் பண்ணணும். 3வது, நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் எந்த மாதிரி மன உணர்வுகள் நம்மளுக்கு வந்துச்சு அப்படிங்கிற அந்த ஜேர்னலிங். இந்த 3 விஷயங்களை நம்ம தொடர்ந்து செய்கிறப்போ ஒவ்வொரு நாளும் நம்முடைய மன உணர்வுகள் ஹை வைப்ரேஷனல் ஃப்ரீக்வன்சி எமோஷன்ஸாக இருக்கிறதா நம்மளால் உணர முடியும். ஸோ ஆசைப்படுற விஷயத்தை நம்மளால் ஈஸியாக அட்ராக்ட் பண்ண முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள். யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் என்னுடைய நன்றி.